இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். 18 வருட காலம் ஊடகத்துறையில் அனுபவம் மிக்கவர், குறிப்பாக தொலைக்காட்சி துறையில் அனுபவம் மிக்கவர், நிறைய பேரை இந்த தொலைக்காட்சி துறையில் உருவாக்கினவர், தொலைக்காட்சி துறையில் இருக்கின்ற அத்தனை பரிமாணங்களில் தன்னுடைய தடத்தை பதித்தவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லலாம். இப்போது ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கிறாரு. ஒரு ஃபிலிம் டிரெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் இவருக்குள்ள உருவாகி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருத்தரை அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, ஊடகத்துறையில் எப்படி பயணிச்சாரு, ஊடகத்துறையில் அவர் செய்த சாதனைகள் என்ன, அடுத்தடுத்த கட்டமாக அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் அல்லது திரைப்பட துறையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதுசாக பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போறோம். அவர் யார் அப்படின்னு சொன்னா தினேஷ் கனகராஜ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இன்றைய நாளில் உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதவன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்க சொல்ல போற விஷயம் அல்லது உங்களை பற்றியதான பேக்ரவுண்ட் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன வர வச்சு எனக்கு ஹானர் பண்ணதுக்கு ஆதவன் டிவி உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஆரம்பத்தில் நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். 18 வருஷ காலம் உங்களுக்கு ஊடகத்துறையில் அனுபவம் இருக்குது. அதுவும் தொலைக்காட்சியில் நிறைய நிறைய விஷயங்களை நீந்தி கடந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இப்போ ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த விஷயங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் டிரெக்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிரீடம் உங்களோட தலையில இருக்கு. இப்போ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போதான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. ஏன்னா இலங்கை சினிமா நான் இத்தனை காலம் கடந்த என்னோட வாழ்க்கையில ரொம்ப கவனமாக எடுத்து வச்சிருக்க இடம் தான் அது சினிமாங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இலங்கையினுடைய சினிமா வரலாறு நம்ம பார்க்கும்போது இப்போக்குள்ள ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் அது. ஏன்னா அதை மாற்றணுங்கிற ஒரு ஐடியா தான். என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இலங்கையில் மக்கள் ஒரு திரை அரங்குகளில் போய் படத்தை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்திய திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருக்க எங்களை ஆடியன்ஸ்க்கு இலங்கை படத்தை அதற்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா என்னோடய லைஃப் இதுக்காக நான் அர்ப்பணிக்கணும்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தோட இதையும் நான் எடுத்தால் தான் என்னோடய லைஃப்பில் அடுத்த நொடி என்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அப்போ அந்த ரிஸ்க்கு அது ஃப்ரீடமாக நான் பார்க்க முடியாது. அது எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியாத ஒரு இடம் அது. இது பண்ணால் சரியாக பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. அப்போ 18 வருடம் கொடுத்த அனுபவம் அது கிரீடமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுறது நான் கிடையாது. அது மக்கள் கொடுக்கக்கூடிய இடம். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது கிரீடம், இல்லாட்டி ஒரு முயற்சி தான். அந்த முயற்சி நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு இல்லையே. ஒரு ட்ரை பண்ணுறது எங்கேயுமே வீணாக போகிறதில்ல. அதே இதுதான் இதுவும். 18 வருடங்களும் நான் முயற்சித்தேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கேன். இல்லாட்டி இந்த இடத்துக்கு 18 வருடம் கடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்பயும் அதே மாதிரிக்கு ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கை என்னை காப்பாற்றணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் கிரீடம் அல்ல, அது மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன் ஆரம்பத்தில் இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ காலம் ஊடகத்துறையில் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. பொறுப்பாக இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த ஒரு இடம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இந்த மீடியாக்குள்ளே வந்தீங்க, என்னெல்லாம் செய்தீங்க, இந்த மீடியாக்குள்ளே நீங்கள் சாதித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு உங்களை நிறைய பேர் தேடுவாங்க. நீங்கள் யார், உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேர்காணல் ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தினேஷ் கனகராஜ் இந்த பெயர், இந்த அடையாளம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஊடகத்துறைக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நடிகர் அப்படி என்ற ஒரு கேட்டகரியிலாம் உள்ளே வந்தீங்க. எப்படி மீடியாக்குள்ளே வரணுமென்ற ஆர்வம் இருந்துச்சு? இல்லை, நடிகனாக நிஜத்து நிழல் அப்படிங்கிற ஒரு தனியார் சேனல் ஒன்று நிஜத்து நிழல்னு சொல்லி நடிகர்கள் தேவைன்னு சொல்லி அப்போ 2002-03 நினைக்கிறேன். அந்த காலப்பள்ள ஆஃப்டர் ஸ்கூல். அப்போ நான் என்னோடய சொந்த ஊர் பூண்டுலோயா. நான் படித்ததெல்லாம் பூண்டில் தமிழ் மகாவித்யாலயம். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு எட்டா கனின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி யோசிக்கவே முடியாது. என்னோட ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டம், இது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு பாடசாலை வாழ்க்கையில் எல்லா மாணவர்களுக்கும் அந்த பாடசாலையிலே வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா
ஒரு 6ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு குரூப் தான் தொடர்ந்து அந்த மாணவ மன்றம்லாம் இப்போ அவங்க ஞாபகப்படுத்துறதுனால ஆமா 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 பாடசாலை வாழ்க்கையில் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. பட் ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு விரக்தி ஏற்படுச்சு. இதை விட நான் யோசிக்கணும் புதுசாக, அந்த வாய்ப்பு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கும்போது நான் அந்த இடத்த விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி யோசிக்கும் போது முதல்ல யோசித்தது மாடலிங். எனக்கு மாடலிங்க்கு என்ன சம்மந்தங்கிற எனக்கு தெரியாது. பட் நான் அப்போ யோசித்தேன் மாடலிங் பண்ணணும்னு சொல்லி என்னை உடம்பேற்றி ஃபேஷன் ஷோஸ்லாம் அந்த டைமில் 2002, 3 பண்ணியிருக்கேன். அப்போ அந்த காலகட்டத்தில் நடிக்கணுங்கிற ஆசை எப்படி எனக்குள்ளே மட்டும்தான் அது இருந்தது. அப்போ நான் ஒரு இங்கே களம்பில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நடிக்கிறதுக்கு. அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு. எப்படின்னா, நான் விளைஞ்ச ஒரு நார்மல் கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது நைட் அன்றைக்கி ரூம் போயிட்டுருக்கேன். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து தட்டி, நீங்கள் நடிப்ப சிங்களத்தில் வாட்ட அக்கரண்டு போலாந்து அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியலை. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளாக ஃபஸ்ட்டு டெலிகாலம்னு சொல்லி எனக்கு நான் எப்பயுமே மறக்க முடியாது. 2003 நான் இது அதில் நடிக்க ஆரம்பித்தது. அது ஒரு ஆரம்பம் தான். அந்த நடிப்பு விட்ட பிறகு அதுலேருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் நல்ல விஷயமா வா இந்த அக்கா நீ மாய் அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க. ஆனால் நடிப்புங்கிறபோது தமிழ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரேர். அந்த டைம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2003 நீங்கள் எங்கேயுமே ரேடியோ ட்ராமாஸ் தான் நிறைய பண்ணிக்கிருந்தாங்க. அப்போ ட்ராமா அல்லது நடிப்புக்கான வாய்ப்புகள் அங்கே அந்த டைம் ரொம்ப குறைவு. சினிமாவிலையும் சிங்கள திரைப்படங்களை தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்ட காலம். அப்படி இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நிஜத்து நிழல். அதில் நடிக்க ஆரம்பித்தேன். பட் எனக்கு செட்டிஸ் இல்லை. அப்போது ஒரு கட்டத்தில் அதனுடைய இயக்குனர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், சரி ப்ரொடக்ஷன் பண்ண ஆசையாக இருக்குது பண்ணவா அப்படின்னு. அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே வந்து பண்ணுங்க அப்படின்ட்டார். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் ப்ரொடக்ஷன். அதில் ஒரு ஸ்டார்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னா, நிறைய கஷ்டங்கள் இருந்தது, ரொம்ப அவமானங்கள் இருந்தது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ப்ரொடக்ஷனில் இன்வால்வ்மெண்ட் அவ்வளோ இருக்கும். எதுவுமே யோசிக்க மாட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய ஏச்சு ஆனேன். பொய் சொல்லதில்லை. சில விஷயங்களை கற்றுக்கணும்னா நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதியும்னு சொல்லலாம். அது அவமானங்களும் நிறைய அனுபவம் கூட இருந்தது அதில் தான். அப்போ கற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடையாச்சு. ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னாலேயும் ஒரு விஷயத்தை கற்றுக்குவேன். நிறைய ஃபெயிலியர்ஸ். இப்படி கொஞ்சம் காலம் போகும்போது 2007 ஒரு பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றில் பர்மனண்ட்டாக ப்ரொடியூசராக வாய்ப்பு கிடச்சி. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் என்னோடய முதல் படைப்பு கூட. அப்படி இருக்கும்போது தென்றிலேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு சேனல்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் கெரியர். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிட்டத்தட்ட 8000 ஹவருக்கு மேலே ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸ். அது ரியாலிட்டி ஷோ இருக்கலாம், என்னென்ன கேட்டகரி இருக்கோ நியூஸை தவிர எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ கூட நியூஸில் கூட இன்டர்நேஷ்னல் ஒரு சேனல் ஒன்றில் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். அது ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட் ஸ்டைலான ஒரு அவுட்புட் தான் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஜிடிஎன்னு சொல்லி. ஸோ பார்க்காத இடங்கள் இல்லை. அதை பற்றி நான் கூட பேசினா நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியினுடைய பேரில் வரும். ரியாலிட்டி ஷோன்னு போது பெரிய பெரிய ஷோஸ் எல்லாமே. அது என்னென்னா நிறைய பேரை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. இன்னைக்கு ஃபீல்டில் நிறைய பேருக்கு உருவாக்கியிருக்கோம். ப்ரொடக்ஷன் வைஸும் சரி, சிங்கிங் வைஸ், மியூசிஷியன்ஸ், இப்படி நிறைய கேட்டகரியில் நிறைய பேரை உருவாக்கி அவங்களும் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. சில பேர் எங்களோட பெட்சில் வந்தாங்க தான் இன்றைக்கி சில சேனலில் ஹெட்டாகவும் இருக்காங்க, சில கம்பெனியில் ஹெட்டாகவும் இருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ தொட்டு தான் வந்தோம். 2007 ப்ரொடியூசராக நீங்கள் உங்களோட கரியரை ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சிருந்தீங்க. இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அதுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் இப்படி தான் டிசைன் பண்ணணும், இப்படி தான் செய்யணும். அதை விட இன்டர்னலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேனலுக்குள்ளே நிறைய அழுத்தங்கள் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்கணும். அதை விட அந்த ப்ரோக்ராம் இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோக்ராமை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் விற்கணும், ஒரு பிஸ்னஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு? அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். அதாவது ப்ரொடக்ஷனை டிசைன் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அதுக்கான பட்ஜெட், அப்புறம் அதுக்கான ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து,
வெளியில் போயிட்டு அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடித்து ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கு பிறகு வர ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதி பொறுப்பு ப்ரொடியூசர். மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க. இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ப்ரொடியூசருங்கிறது தான் எல்லாமே, ஆல் இன் ஒன். அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியிலேருந்து பொறுப்புக்குரிய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு அவர் தான். நாளைக்கு பிஸ்னஸ் வராட்டி ஃபேஸ் பண்ண போகிறது அவர் தான். மக்கள் அந்த ப்ரோக்ராமை பார்க்காட்டியும் அவங்களுக்கு பிரச்சனை வர்றது ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ண போகிற முதல் ப்ரொடியூசர் தான். ஏன்னா சேனல் ஹெட் அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகும்போது, அவங்க கான்செப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை அவங்க ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த பிறகு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு 30-40 கிலோ கல்லை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு தான் நம்ம அது ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட வீக்குக்கு 4-5 ப்ரோக்ராம் பண்ணும்போது லைவ் தனியாக இருக்கும், அது இல்லாமல் ரெக்கார்டிங் ப்ரோக்ராம்ஸ் தனியாக இருக்கும். சிலது ஆஃபீஸில் போகணும், சில வெளியில் போயிட்டு அவுட்டோரில் போய் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ இப்படி அதை எடிட் பண்ணுற ஒரு டைம் தேவை, ப்ரெசன்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவை. இப்படி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய அளவு எப்படின்னா 24 hours எப்படி போகணுன்னே தெரியாது. தூங்குறதுக்கு டைம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நமக்குன்னு சொந்தங்கள் சில பேர் நினைப்பாங்க, ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது அவர் நம்மகிட்ட பேசவே மாட்டேங்க. எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் அது. பட் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க, அந்த ப்ரோக்ராமோட வெற்றியில், ரேட்டிங்கில், அதை சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெயிக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் உண்மையுமே கர்வமாக இருக்கும். மற்றது அதில் நம்ம அவார்ட் ஏதோ ஒன்று கிடைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுதான் மகிழ்ச்சியை தவிர மற்ற அந்த ப்ரோக்ராம்னால நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதுக்கு நமக்கு கால் வரும், அதை ரிசீவ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். சில டைம் ஏற்றுவாங்க. அப்போ ஏன்னா இது சமுதாயத்தோட சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் வரும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா யாருடைய மனசே, எந்த குடும்பத்தையோ எந்த ஒரு தனி மனிதனுடைய லைஃப்பை அது பாதிச்சிடக்கூடாது. அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடியூசருங்கிற ஜாப் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணணும், குடும்பத்தை தாண்டி தனியாக அதுக்கு உழைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப். அஃப்கோர்ஸ் நான் அதை என்ஜாய் பண்ணேன். எனக்கு என்னோடய லைஃப்பில் அதை என்ஜாய் பண்ண போய் தான் நிறைய விஷயங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர துவங்கினது. பட் ஐ லவ் தட் ஜாப். எனக்கு ரொம்ப பிடிச்ச, என் வாழ்க்கையில் ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனேன்னா என்னையே மறந்துடுவேன். அது ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லுவேன். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் என்னோட ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஓகே, நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. இப்போது சில விஷயங்கள் வந்து நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியை மறந்து கூடி நம்ம அதுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். 24 hours வந்து அதுக்குள்ளேயே வந்துருப்போம். சில வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே வந்து இருப்பாங்க, அந்த ப்ரோக்ராமுக்காக தங்களை வந்து அர்ப்பணிப்பாங்க. அப்படியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு டெலிவிஷனில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமை வந்து பார்த்துட்டு ஒரு கால் வருது, உங்களை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு கர்வம் கொண்டு வரும். சில வேளை வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெலிவிஷனை பார்த்து அதை ரிசீவ் பண்ணி நமக்கு ஒரு பாராட்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேராக இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் யோசிச்சிருக்கிறீங்க, 24 மணித்தியாலும் நான் போட்ட எஃபர்ட் வந்து இங்கே கொஞ்சம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்களா? இல்லை, முயற்சி தானே எல்லாமே. அப்படி நான் நினச்சேன்னா அங்கேயே நின்றுவேன். ஓகே, அதை விட பெஸ்ட்டாக பண்ணலாம். அவங்கள ஈர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தாட் மைண்டில் இருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசில் படித்தோம், கிளி டார்கெட் கிடையாது, கிளி கழுத்து தான் டார்கெட். நம்ம டார்கெட் பண்ணுறது எது பாயிண்ட்ங்கிறது தான் மேட்ரு. இல்லை இதுதான் எனக்கு வேணும்னா அதுதான் வேணும், அது வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு. அது வந்த பிறகு அதுக்கிட்டே என்ன இருக்குங்கிற ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோன்னு சொன்னால் அடுத்து எங்களோட ஜேர்னி எங்கே போகுதுங்கிற முடிவு அதை வச்சு தான் முடிவாகும். இவ்வளோ தான், அது பிறகு என்ன, அது என்றைக்குமே நீண்டிடுது. ஒரு ரயில் பயணம் மாதிரி தான், எங்கேயுமே நிற்காது, அது பாட்டில் போயிட்டே தான் இருக்கும். அது நிற்கிறதுக்கான நாங்களாக தான் இருக்கணும் இல்லையே, இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. இது வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணுற ஒரு மேட்ரு. இப்போ நான் இல்லாட்டி இன்னொரு பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியணும். இதில் என்ன சேலஞ்சுன்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராம் ரேட்டிங் பெஸ்ட்டாக வரும்போது அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் அங்கே சேலஞ்ச். ஒரு ப்ரோக்ராம் ரேட்டிங் பெஸ்ட்டாக வந்துருச்சு, ஃபினான்ஷியலாக கனெக்ட் ஆகிட்டு, அடுத்து
அதை நான் மெயின்டைன் பண்ணோம். அங்கே அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன்னா என்னுடைய ஸ்பீட் குறைஞ்சிச்சின்னு சொன்னான். அதான் சொல்கிறேன், ஒரு குதிரையாக ஒரு ப்ரொடியூசர் இருக்கும். எங்கடா நாங்கள் பார்க்குற நாங்கள் எங்கே போகிறோங்கிறது குதிரை கரெக்டாக தெரிஞ்சாதான் அதுதான் அதை மறைச்சிருக்கணும். வேறு ஏதாவது தெரிஞ்சு உள்ளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் கலப்ஸ். அதை ப்ரோக்ராம் உதாரணம் சொல்ல, ஒரு லைவ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது அடுத்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் எனக்கு எனக்கு கேமராமேனுக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணலாம், ப்ரெசன்டர்ஸுக்கு கொடுக்கலாம், அடுத்து எல்இடி ஸ்க்ரீனுக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் சரியான என்னோட இதை கொடுத்தா தான் அவங்க ஸ்டாண்ட் பை ஆவாங்க. உதாரணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் வருதுன்னா அந்த பிரேக்கு அது ரொம்ப முக்கியமான இடம். நான் என் லைஃப்பில் பாதிக்கப்பட்ட இடம் அது. ஒரு பிரேக் வருதுன்னு சொன்னால் அந்த டைம் பிரேக்குன்னு சொன்னால் தான் எல்லாம் அங்கே கரெக்டாக ரெடி ஆகும். இல்லாட்டி வேறு ஏதாவது போயிட்டுருக்கோம். இப்போ அது சொல்கிறது எம்சிஆர் வரைக்கும். எம்சிஆர் அங்கே பிரேக் அவங்களுக்கு டைமுக்கு கரெக்டாக சொல்லாமல் விட்டால் அங்கே பிளாக் போயிடும். அப்போ இந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லை, அது ப்ரோக்ராம் அதான் சொன்னேன், அது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சி பண்ணோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த 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 ப்ரெஷர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரெஷர், எனக்கு பொருத்தமான, எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரெஷர். அதை வேணும் வாண்டட்டாக எடுத்து நான் என்ஜாய் பண்ணேன். என்னோட கண்ட்ரோல் ரூமில் இருக்கும்போது என்னோட சேர் அது பேசும். நான் சும்மா இருக்கேன், என் சேர் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன, எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏன்னா ஈவன் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஒரு டீமாக இருந்தாலும் அவங்க அடுத்து ஸ்டாண்ட் பை பண்ணாதான் அவங்க மேடையில் நிற்பாங்க. அதே நேரத்தில் ப்ரெசன்ட் இப்போ அடுத்து இந்த இது இருக்க போகுது, ரெடி ஆகுங்க, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் பின்னாடி போட போகிறோம், அதுக்கு மியூசிக் எதுவும் ப்ளே பண்ண போகிறோமா, அந்த விஷயத்த நான் அங்கே கரெக்டாக சொன்னேன். அதெல்லாம் வேறு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி திங்ஸ் அண்டர் பிளான். அந்த பிளானை இந்த இடத்துலையும் மாற்ற இல்லாத, அந்த பிளானை சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. ப்ரொடியூசருங்கும் போது நம்ம நினச்ச ஒரு டிரெக்டருங்கிறத தாண்டி ப்ரொடியூசருங்கிறது இலங்கையில் டிரெக்டரும் ப்ரொடியூசரும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இலங்கையில் ரெண்டும் ஒன்று தான். தமிழ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் தான் டிரெக்டர். அது நான் சொல்கிறது இதை உணர்ந்து வேலை செஞ்சால் தான் வேலை செய்ய முடியும், விரும்பி வேலை செய்யணும். ஒரு இடத்துல எனக்கு 2 விஷயத்த மைண்டில் போட்டுக்கிட்டு பண்ண முடியாது, ஒருத்தர் கோவத்துலையும் பண்ண முடியாது. அந்த 100 பேரையும் நான் ஒன்றா ஒரு கயிறு கட்டி பின்னாடி கொண்டு வரேன்னு சொன்னால் அந்த 100 பேரும் ஒரு ஜெல்ல தான் இருக்கணும். ஒருத்தர் மாதிரி யோசித்தா முடிஞ்சு. அப்படி வரும்போது கூட அதை எப்படி நம்ம பிளான் பி வச்சுக்கணும், அது கூட யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு லைவ் போயிட்டுருக்கு, அந்த லைவில் ஒரு இடத்துல பிழைகள் வரும்போது அதை எப்படி உடனே நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது டக்குன்னு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா லைவுங்கும் போது முடிஞ்ச அந்த டைமிங், அது கூட அந்த ப்ரெஷரை ப்ரெஷராக பார்க்கக்கூடாது. அது ப்ரெஷராக பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதை ஒரு தொழில் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நான் நல்லா பண்ணணும், இந்த ப்ரெஷரை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பசி தூக்கம் எதுவுமே இருக்காது அந்த வேலை முடிகிற வரைக்கும். நீங்கள் நிறையா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் பெரிய பெரிய லைவ் ஷோ பண்ணியிருக்கோம். அந்த லைவில் இருக்கிற ஒரு சின்ன போர்ஷன் தான் அவங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோலெலாம் ஒரு ஃபைனலுங்கும் போது 3 hour 4 hour, அப்போ ஸ்டார்ட்டு எண்டும் எந்த பிழையும் வரையலாது. வந்தால் ஒரு இடத்துல பண்ணால் அந்த பிழை போய்டும். டைம் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு சின்ன டைம் மிஸ் பண்ணால் கூட அதனுடைய விளைவு எங்கே முடியும். எனக்கு நியூஸுக்கு முன்னுக்கு ப்ரோக்ராம் முடிக்கணும்னா அப்போ பாதி நேரம் முடிக்க முடியும். ஸோ டைம் இஸ் அ டைம். அந்த டைமுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எவ்வளோ டைம் வேகத்தில் போயிட்டுருக்கோம், 2 minutes கூட போயிட்டுருக்கு, 2 minutes ப்ரெசென்ட் என்ன அளவு ஸ்பீடில் பேசணும், இதை கூட நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு சில இடங்கள் சாங்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அடுத்துக்கு போவோம். இந்த மாதிரியான டிசிஷன் கூட எடுக்க வேண்டிய, ஒரு பிரேக் கரெக்டான டைமுக்கு போகணும். அதான் சொல்கிறேன் நான், அதை தான் அந்த ஷெடியூலிங் கரெக்டாக இருக்கணுங்கிறது. ஒரு ப்ரோக்ராம் இப்போ இதை தாண்டி இப்போ ஃபில்மு இல்லாட்டி நாங்கள் வெளியில் போய் பண்ணுற ப்ரோக்ராம்ஸு, ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸு, அந்த மாதிரி வேறு விஷயம். பட் லைவ் இஸ் மெஜிக்கல். 18 வருஷம் மீடியாவில் நீண்ட ஒரு வருஷம் பயணிச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த 18 வருஷத்தில் நிறைய மனிதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வெளியிடங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நபரை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லாது, பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் யார்? என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் ஜியாவுல் ஹசன். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு நிஜநிலைகள் வந்தபோது நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த வேர்ட் என் லைஃப்பை மாற்றிருச்சு. இல்லாட்டி நான் வேறு ஜாப்பில் இருந்திருப்பேன், மீடியாக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ வாட் எவர் இட் இஸ் அ ஸ்டார்ட். அவர் தான் ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு என்னை நம்பி நீ ஒர்க் பண்ணுவப்பா, உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்து மிஸ்டர் சமந்தராஜ்னு சொல்லி, அவர் இந்தியன். ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும்
ஒரு மீடியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருத்தர் மிஸ்டர் சமந்தராஜ். அதுக்கு பிறகு மிஸ்டர் சந்தோஷ். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எப்படி பண்ணணும், ஐ மீன் பெரிய ஷோஸ். நான் ஒரு கேட்டகரியில் இருந்துகிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நீ இதை விட பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு உள்ளுக்கு கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஷோஸ். அது பேர் சொல்ல முடியாத இந்த இடத்துல அந்த ஷோஸ்ட பேர். அந்த தனியார் நிறுவனத்தில் எனக்குன்னு ஒரு 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 மாற்றத்தை கொடுத்தது அந்த நிகழ்ச்சிகள். அதில் நிறைய பேருக்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃப்ரீடம் நிறையா கிடைச்சிது. என்னுடைய ஒர்க்கில் இன்ன வரைக்கும் யாரும் என்னுடைய ஃப்ரீடத்தை இல்லாமல் நிறுத்தினதில்லை. அவங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவங்க நிறைய கற்றும் கொடுத்தாங்க. இப்போ சில சமந்தராஜ் அவர் மூலமாக நான் வந்து கமர்ஷியல்ஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். டிவி கமர்ஷியல்ஸ், அப்புறம் ட்ராமாஸ், ரியாலிட்டி ஷோஸ், நிறைய நுணுக்கமான விஷயங்கள், பொலிட்டிக்கல் வைஸ், இன்டர்னல் பொலிட்டிக்கல் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக்க கிடச்சிது. அதுக்கு பிறகு ஜிபி பிரகாஷ், அவர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப தட்டி கொடுத்து எதுக்குன்னாலும் ஓகே நீ பண்ண, எது கேள்வி கூட கேட்கறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் ஸ்டூடியோ ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். கணேஷ் சார் இருக்கார், உங்களோட சேனல் ஹெட். அவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆளுன்னு சொன்னால் அவர் தான். அவர்கிட்ட நிறைய பேர் அவரை சொல்ல மாட்டார், ஆனால் பேசுகிறது குறைவாக இருக்கும். பட் அவர்கிட்ட சில ப்ரோக்ராம் அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ரொம்ப சண்டை தான் நாங்கள் போடுவோம். அப்படி தான் இருக்கும் அது. ஏன்னா சில விஷயங்களை ஒத்துக்கவே மாட்டார், இல்லை நீ இதை பண்ணி ஆகணும், அப்படி ஒரு பாசிட்டிவாக கொண்டு போன ஒருத்தர். நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மறக்க முடியாதுன்னு சொன்னால் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள அபர்ணா சுதன், அவரை லைஃப்பில் எப்பயும் மறக்க மாட்டேன். அவர் நல்லது தான் செஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள். நான் இந்த இடத்துக்கு இங்கே வர்றதுக்கு காரணமாக அவர் தான். ஸோ ஏன்னா சில புஷ் வந்து நமக்கு கிடைக்கும்போது அது நம்ம தான் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அது அவர் எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அப்புறம் மிஸ்டர் கஜமுகன், நிறைய அட்வைசஸ். ஏன்னா மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், அப்புறம் மிஸ்டர் குலேந்திரன், நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய மீடியாவில் டாப் லெவலில் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேறு சேனல்ஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்பயும் பேசுவாங்க. நாங்கள் எதுவுமே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இதாக பார்க்குறது கிடையாது. எல்லாரும் ஒரு நல்லது தான், எதுவுமே நெகட்டிவாக நான் பார்க்கல. ஒவ்வொரு கொடுக்குற புஷ் வந்து என்னை உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவேன். அந்த புஷ் இல்லாமல் வர முடியாதுல்ல, அது எப்படி புஷ்ங்கிறது நான் சொல்ல முடியாது. ஸோ நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். என்னுடைய வளர்ச்சி நெகட்டிவாக இருந்தாலும் ஆமாம், அது வந்து நெகட்டிவாக அவங்க பண்ண போயிட்டு நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு ஓகே நம்ம அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியாது. இல்லாட்டி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் என்றைக்குமே பின்பக்கம் வந்த இடத்த திரும்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுற ஆளும் கிடையாது. அடுத்து இல்லாட்டி அதுக்கு அடுத்தது முயற்சிகள் போயிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கட்டத்தில் ப்ரொடியூசர், இப்போ நிறைய லைவ் ஷோஸ், டெலி சீரீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மீடியா வேணும் அப்படின்னு சொல்லி விலகிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபிலிம் டைரக்டிங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போயிட்டீங்க. மீடியா வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? மீடியாங்கிறது என்னோட பிளட்ன்னு சொல்லலாம். அது வேணாம் முடிவு எடுக்கலைண்ணா. ஏன்னா மீடியாவில் இனி என்ன பண்ண இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் மீடியாவில் தினேஷ் கனகராஜுங்கிற ஒரு கேரக்டர் அங்கே இருப்பார். ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம்ஸு நான் பண்ணேன். பெருமைக்காகவும் கொம்பு வச்செல்லாம் நான் சொல்லலை, என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இது நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நான் அந்த நிகழ்ச்சியை செஞ்சு தான் முன்னுக்கு வந்தேன். எந்த இடத்துலையும் ட்ராப் பண்ணல, எந்த இடத்துலையும் தப்பிச்சு இல்லை வேணாம் போதும் அப்படின்னு ஓடலை. எல்லாமே என்னுடைய முயற்சியில் நான் அதை ஜெயிச்சு அடுத்த ப்ராஜெக்ட் என்னவோ அது அதை விட நான் பெஸ்ட் இருக்குது, அதை விட நான் பெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணி ட்ரையெல்லாம் பண்ணல. நான் பண்ணினேன். யாரும் எந்த ஒரு இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் கீழே நான் அசிஸ்டண்டாக வேலை செய்யலை. எல்லாமே இலங்கையில் நம் நாட்டில் எனக்கு அந்த தனியார் நிறுவனம், அங்குள்ள மக்கள், அங்கே ஒர்க் பண்ணவங்களோட எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள், இதை வச்சு தான் நான் என்னோடய அவுட்புட்டை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேடல்கள் என்பது எப்படியுமே இருக்கணும். நம்ம தேடல்கள் இல்லாமல் இன்றைக்கி அப்டேட் ஆக முடியாது. இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எந்த லெவலில் போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் டெலிவிஷன், அப்புறம் நியூ மீடியா,
இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அடுத்து அப்படியே மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன நான் மாற்றிருக்கேன். எல்லா இடத்துல இப்போ சர்வதேச மீடியாவிலையும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னென்னா சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சேனல்ஸ் கூட சில டேலண்ட்ஸ் என் மூலமாக எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே தேவைன்னு சொன்னால் உடனே கால் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் செலக்ட் பண்ணி கொடுத்தவங்க நபருக்கு இன்னும் தெரியாது நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி. ஏன்னா அது எனக்கு தேவைப்படலை. ஏன்னா திறமை எங்கே இருக்கோ அவங்களுக்கு முக்கியம் தேடி நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஏன்னா திறமைக்கு நம்ம என்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ அது வந்து நிலைக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டு என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்களை நான் மட்டும் செலக்ட் பண்ணி சுயநலம் விளாண்டுக்கிட்டேன்னா அது எண்டு. அங்கே அது பெருசாக அடுத்த லெவலுக்கு போகிறதில்ல. ஸோ மீடியா எனக்கு என்றைக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மீடியா. ஆனால் மீடியாவில் என்னோடய வளர்ச்சி தேவைங்கிறது முக்கியம் இல்லையா? அது இல்லாத வரும்போது அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. என்ன அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்பலை அப்படிங்கும்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அங்கே வலுக்க டைம் நான் இருக்கிறது வந்து நியாயம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அது அவங்களும் நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அது மேனேஜ்மெண்ட்டில் ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்கிற அவங்க எடுக்கிற டைம் வந்து எனக்கு செட் ஆகாது. ஒரு முறை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் பண்ண முடியாது யாராலும். என்னோட வயசு போனது அந்த வயசில் நான் என்ன பண்ணேங்கிறது எனக்கு முக்கியம். என்னோட பைப்லைனில் இருக்க விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும். அது மிஸ்டேக் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற இடத்த தான் நான் தேடி போக வேண்டி வரும். அப்போ என்னுடைய வளர்ச்சிக்காக நான் மாறினேன் ஒழிய அந்த நிறுவனத்துலலாம் வலுக்கட்டாயம் நான் மீடியா வேணாம் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. இப்பயும் மீடியாவில் ஜாப் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய தனித்துவத்தோட என்னுடைய டேலண்ட்டை தினேஷ் கனகராஜுங்கிற ஒரு பேரோட போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த பேரில் எல்லாரும் அரவணைச்சு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யாரையும் ஒரு 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 விஷயத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு நம்ம ஆள முடியாது. என் பேர் என்னோடய ப்ராடக்ட் நான் கொடுக்குற அவுட்புட்டில் என் பேர் வந்தால் போதும். என்னோடய முகத்தை காட்டி தான் நான் ப்ரோக்ராம் என்னோடய வளர்ச்சியை தேடணும் அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் பண்ணுற ஆர்டிஸ்ட், நான் ஃபில்ம் மேக்கர், அவ்வளோதான் என்னோடய கேட்டகரியாக நான் பார்க்குறேன். நான் அதை தாண்டி பொலிட்டிக்கலோ இல்லாட்டி என்னோடய முகத்தை காட்டி நான் இல்லாட்டி பணத்துக்காக இதெல்லாம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம முடியும் போது நம்ம பேர் சொல்கிறதுக்கு இருக்கணும் நிறைய விஷயங்கள். அப்போ நான் ஒரு இடத்துல இருக்கும்போது அது கிடைக்காது. உங்களுக்கு அது புரியும் நான் சொல்ல தேவை. புரியுது. இப்போ நீங்கள் உங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாத விஷயம். சில இடங்களில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் கமிட்டியில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு நபராக வந்து இருக்கிறீங்க. அதாவது சிசிடிவி. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து வெளியில் வந்து தெரியாது. அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து என்னென்னா சிஜிடிஎன்னுங்கிற ஒரு 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 பிரபலமான ஒரு சேனல், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிபிசி மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க். அது இப்போ அந்த நெட்வொர்க்கில் நானும் ஒரு 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 முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டாக இலங்கையில் இருக்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் வரும்போது அவங்க எனக்கு ரீச் பண்ணுவாங்க. இப்போ அந்த விஷயத்த அவங்க எனக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. அதை நான் இங்கே அழகாக பண்ணி கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் ஃபில்ம் மேக்கிங் இருக்கும். ஸோ சில டைம் அப்படி நீங்கள் இதில் பார்க்கும்போது பார்க்கலாம். என்னுடைய சோஷியல் மீடியா இதில் நிறைய இருக்குது. என்னை பற்றி தேடும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இவ்வளோ நாள் கரியரில் உங்களுடைய மீடியா லைஃப்பில் வந்து விருதுகள் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப மதிக்கத்தக்கதாக வந்து இருந்திருக்கு? அந்த விருதுகள் எந்த மாதிரியான விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு தேசிய விருது 3 எடுத்திருக்கேன். ஒரு மியூசிக் ஸ்டேட் அவார்டு, அப்புறம் தொலைக்காட்சிக்கான தேசிய விருது. அதில் 2 விருதுகள் கிடைச்சிக்கு. அது பிறகு இப்போ நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அதில் பெண்டிங் இருக்குது. அதில் டெலிசீரீஸ் நான் செய்யும்போது எனக்கு சில விஷயங்கள் அது பிறகு நிறுத்திட்டாங்க. அப்போ அதனால் அது என்னான்னு தெரியாது. அது இல்லாமல் நிறைய நாமினேஷன்ஸ் இருக்குது. சர்வதேச ரீதியாக வந்து எனக்கு 2-3 அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக 3 தேசிய விருதுகள் எனக்கு கிடச்சிருக்கு. கடைசியாக ஒரு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அதிரன் திரைப்படம் உங்களுடைய முதல் படைப்பு. ரொம்ப நாளாக யோசிச்சிங்களா ஒரு டைரக்டராக வந்து ஒரு படம் வந்து எடுக்கணும்? என்ன ஒரு ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே ஒரு ட்ராமாவில் தான். ஆமாம், அது ஸ்டார்ட்டோட சரி. ஓகே. அதுக்கு பிறகு அந்த வித்தை எங்கேயுமே காட்ட முடியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து இந்திய திரைப்பட இயக்குனர்கள் அல்லது இந்திய ட்ராமா டைரக்டர்ஸ் தான் இலங்கைக்கு வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க.
அப்போ எங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஒரு சின்ன பிளாங்க் ஒன்று இருந்துச்சு. அப்போது விஜயசாரி சார் வந்து இங்கே சேனல் ஹெட்டாக வந்திருந்தார். இப்போ அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வேர்ட் விட்டார். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அடுத்து இந்த ஸ்பெஷல் டே ஒன்று வருது, ஏதாச்சும் ஒரு 1 ஹவருக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கும்போது, ஏன் நாங்கள் ட்ராமா பண்ணலாமே அப்படின்னு, டெலிஃபில்ம் பண்ணலாமே அப்படிங்கும்போது காதல் வந்துருச்சுன்னு ஒரு கான்செப்டில். டெலிஃபில்ம் 1 ஹவர் எப்படி இவ்வளோ டைம் தான் இந்த டைம்குள்ளே முடிப்பீங்களா? நான் முடிப்பேன். என்ன கதை? அப்போ எனக்கு அந்த டைம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ ஒரு 3 பேர் ஒரு பொண்ணுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படி ஆரம்பித்தது. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வேளை. அப்போ பட்ஜெட்டும் இல்லாமல் நாங்கள் அதை பண்ணணும். எங்களோட ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து எங்களோட ஆஃபீஸில் உள்ள பசங்களெல்லாம் டீமெல்லாம் யோசித்து ஒரு 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 குறுகிய டைமில் ஒரு ஒரு பிளாஸ்ட் ஒன்று கொடுத்த பிறகு அது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது. என்னன்னா ஏன் படமும் நல்லா இருக்கேன். வெளியில் மக்கள் கொடுக்குற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் எனக்கு அது. சில பேர் 3 மாதம் 4 வருஷம் 4 வருஷம்லாம் ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து சடனாக நாங்கள் பண்ணது எனக்கு பெரிய ஸ்பார்க். அது ஒரு சேஞ்ச் ஓவர் தான். அப்போ எல்லா ப்ரோக்ராமை விட்டு இது கொஞ்சம் கூட ப்ரையாரிட்டி கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த ஒரு 3 நாள் தான் அந்த அவுட்புட். 4 நாள் அவுட்புட் கொடுத்து 5ஆவது நாள் டெலிகாஸ்ட். எல்லா விஷயத்தையும் பண்ணோம். ஒரு கமர்ஷியல் பண்ணுறனால எனக்கு தெரியும் ஒரு 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 நிமிஷத்துக்குள்ள வேல்யூ. அப்போ 40 நிமிஷத்துக்கு நம்ம பண்ணும்போது எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போது இப்போ நீங்கள் யூடியூப்பில் போனால் பார்க்கலாம். அதுக்கு பிறகு எனக்கு ஐடியாஸ் வந்துச்சு. 7Kன்னு ஒரு கதை அமைப்பு, அது ஒரு டெலி சீரீஸாக நான் டெலி ட்ராமான்னு கொண்டு போகாமல் சீரீஸுங்கிற ஒரு ஒரு இது கேட்டகரியை கொண்டு வர இலங்கையில் ஏற்படுத்தணும். எனக்கு காப்பி பண்ண என்றைக்குமே விருப்பம் இல்லை. எதை செஞ்சாலும் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7K ஆரம்பித்தோம். அது ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்டும் கிடையாது. பட் பட்ஜெட் வைஸ் எங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சி, ரெவென்யூ வைஸ் அப்புறம் ரேட்டிங் வைஸ் பெரிய சக்ஸஸ். அதுக்கு பிறகு ஒரு பெல்ட் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து என்னென்னா நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை. ஒரு ஒரு சேனலில் ஒரு பெல்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பெல்ட் இதுக்காக ஒதுக்குறாங்கன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. அதுக்கு பிறகு எல்லாரும் நிறைய பேர் எங்களோட நிறுவனத்திலேயே முயற்சி செஞ்சாங்க. எல்லாரும் முன்னுக்கு வந்தாங்க. அடுத்து இன்னொன்று கடலாய் காதல் செய்யும்போது எல்லாமே ஃபிலிம் கேட்டகரியில் தான் நான் பண்ணுவேன். ஒரு ஒரு சீரீஸை வந்து நான் ஒரு ஃபிலிம் உடைச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அது ஒரு 8 எபிசோட் 10 எபிசோடு உடைச்சா ஒரு ஒரு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் தான், அதை உடைச்சா அப்படி இருக்கும். அப்போ அப்படி யோசிக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, நல்லாயிருக்கு, மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இதை விட நம்ம ஹைப் நல்லா பண்ணணும் அப்படி யோசிக்கும்போது தான் அதிரன்கிற ஒரு ஸ்கிரிப்ட் உள்ளுக்கு வந்தது. அப்போ அது ஏற்கனவே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சுதர்ஷன் மூலமாக உள்ளுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து அட்ரியன் ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் தான் இதனுடைய இது ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க என்கிட்ட விஷயங்கள் சொல்லும்போது அவங்க இலங்கை நம் நாட்டு கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு பெரிய ப்ளஸ். வந்து சினிமா லாங்குவேஜ் சினிமா மொழியில் எடுக்கணும், நம்ம பிரத்யேகமாக எல்லா இடத்துக்கும் அதை போய் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணார் ப்ரொடியூசர். இப்போ எல்லாம் கேட்கும்போது எனக்கு எல்லாம் ஃப்ரீடம் ஒன்று கிடச்சிது. அந்த ஃப்ரீடம் அதிகமாக மாறியது. இன்றைக்கி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை விட படம் நல்லாயிருக்கும். படத்தில் அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை கிட்டத்தட்ட 2 ஹவர் 50 நிமிஷம் தியேட்டருக்கு மட்டும்தான் போகணுங்கிறது. ஒரு திரைப்படமாக நான் வந்து ஏன் இவ்வளோ நாள் பண்ணதை நான் தியேட்டருக்கு கொண்டு போகவே இல்லை. ஒரு ஸ்க்ரீன் கூட நாங்கள் ஐடியா பண்ணலை. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அவங்க நமக்கு கொடுத்த விஷயங்கள், அவங்களுக்கு அவங்க பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறையா. உண்மையுமே இந்த டெலிசீரியஸ் பண்ண பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகளும் இருந்தது இன்டர்னலாக. பட் அது எனக்கு பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன். பின்னாடி அடி விழும்போது முன்னாடி போவோங்கிறது யாருக்கும் தெரியல இல்லையே. அவங்க நினைப்பா அடித்தா கீழே விழுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் முன்னுக்கு தான் போனோம். அந்த வெற்றி, என்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் அவர்கள் கொடுத்த புஷ் தான். அதை நான் அந்த புஷ்ஷுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக்கிருந்தா மிக்க நன்றி. ஓகே, ஒரு பொலைட்டாக சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்களுடைய அதிரன் திரைப்படம் எப்போ அது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது? இப்போ வந்து என்ன கட்டத்தில் வந்திருக்கு? போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கடைசி கட்டத்தில் இருக்கோம். மியூசிக் விஷயங்கள் போயிட்டுருக்கு.
ஜூனில் நீங்கள் படத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னுங்க நாங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறது. ஏன்னா இதில் நான் சொன்னேன்ல, முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ரிஸ்க் எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் சரியாக இருக்கணும். அப்போ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா இது என்னோட ஆரம்பம் தான். ஆரம்பம் நல்லா இருந்தால் தான் அடுத்தது நான் மூவ் பண்ணலாம். எந்த இடத்துலையும் நானும் ரிஸ்க் எடுக்கல. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இலங்கையில் கிட்டத்தட்ட 99% கலைஞர்கள், ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியன் சரி, இதில் அந்த படத்தில் ஃபுல்லாக இங்கே உள்ளவங்க தான். நான் வெளியில் ஒருத்தர் கூட எடுக்கலை, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தவிர. ஸோ இப்படி இருக்கும்போது நான் கொடுக்குறது இது இலங்கை படம், ஒரிஜினல் ஸ்ரீலங்கா ஃபிலிம். யாருமே வெளிநாட்டோட யாரும் இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது எனக்கு மட்டும் லைஃப் கிடையாது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு லைஃப் இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்கு லைஃப் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம், நம்ம நாட்டில் நம்ம இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு எனக்கு ஹொனர் பண்ணுறதுக்கு காரணம் அது நம்ம கொடுத்த அவுட்புட் தான். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி. ஏன்னா மீடியாங்கிறது வந்து ஒரு நிறுவனங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய படைப்புகளை, கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு அது பண்ணுறது பெரிய விஷயம். ஆதவன் டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா மீடியா இல்லாமல் சினிமா வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எங்கிட்ட பக்கம் என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்தா தான் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏனோ தானோன்னு ஒரு படைப்பை வந்து நான் பண்ணேங்கிறதுக்காக இது இருக்கக்கூடாது. இந்த படைப்பு அதான் முன்னாடி சொன்னேனே, என்னோட படைப்பு தான் என் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் எனக்கு அப்படி டைரெக்டாக ஒரு நாள் எடுத்த பிஆர் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு முன்னுக்கு ஒன்று அவசியம், எனக்கு விருப்பம் இல்லை. அதிரன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நடிகனாக வந்து ஊடகத்துறையில் உங்களுடைய கரியரை வந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொடியூசராக வந்து மாறி, அந்த ப்ரொடியூசர் அந்த துறைக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்களை சாதித்து இப்போ ஒரு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய திரைப்படங்களை இலங்கையில் வந்து நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய திரைப்படங்கள் தான் உங்களுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் எல்லா படங்கள் மூலமாக வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நிறுவனம் சார்பாக, தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் இருந்து நிறைய விஷயங்கள், உங்களோட கரியரில் நடந்த விஷயங்கள், நீங்கள் செய்த விஷயங்கள், மீடியாவில் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் பண்ண சாதனைகள் எல்லாத்தையும் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆதவன் டிவிக்கு மிக மிக நன்றி.